ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், சுருக்கமான ஒரு தேவ செய்தி அதான் சொல்ல வந்தேன். ஆனால் ஆழமான தேவ செய்தி. இதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் எதையும் செய்வதற்கு வல்லவராக விளங்குவார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. 3 புத்தகத்திலிருந்து வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். கர்த்தர் இதை ஹல்லேலூயா நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிய செய்வார். எந்த வண்ணமாக தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணப்படும் என்பதை கலாத்தியர் 6வது அதிகாரம் 2, 3, 4, 5 என்ற வசனங்களை வாசித்து நாம் தொடங்குவோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவை, இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்து இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை தாரும் ஐயா. ஹல்லேலூயா. இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தை எங்களுடைய இதயத்திற்குள் பிரவேசிப்பதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். காரு ஹல்லேலூயா. ஒருவன் பாரத்தை ஒருவன் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. இந்த பாரம் என்றால் என்ன? பாரம் என்றால் ஒரு சுமை. சுமையை நாம் தாங்குவது. சுமை தாங்குவதற்கு என்ன வேணும்? நமக்குள் மசில் பவர், அதாவது நமக்கு அந்த பவர் இருந்தால் தான் சுமையை தூக்க முடியும், சுமையை தாங்க முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அந்த சுமை என்பதை கர்த்தர் எதை பற்றி சொல்லுகிறார்? ஒருவன் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய பிரமாணம் என்றால் என்ன? கிறிஸ்துவுடைய பிரமாணம் அதாவது தேவ கட்டளை நாம் காண்கிறோம். மோசே தந்த கட்டளை 10 கட்டளை. இந்த 10 கட்டளைகள் இயேசு அதை 2ஆக மாற்றினார். அதை 2ஆக மாற்றுது. அந்த முதல் 5 ஒன்றாகவும் மீதி இருக்கும் 5 ஒன்றாகவும் சேர்த்தார். முதல் உன்னுடைய
தேவனை உடைய முழு ஹிருதயத்தாலும், முழு மனதாலும், உடைய முழு ஆவியினாலும் நீ அவரை அன்பு செய் என்று. அதான் கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், எல்லாத்துக்கும் மேலான சிறந்த பிரமாணம். அதற்கு பிறகு இயேசு சொன்னார், நீ உன்னை அன்பு செய்கிறது போல் நீ அயலானையும் அன்பு செய்வதாக என்று. அயலான் என்று சொல்லும்போது இந்த பூமியில் இருக்கிற எல்லோரையும் நீ அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு அதை அந்த வண்ணமாக, அதாவது அன்பை செய்தால் நாம் துரோகம் செய்ய மாட்டோம், அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அடுத்து யாராவது நம் இடைப்படும் போது அவர்களுக்கு அன்போடு இடைப்படுவதற்கு காரணம் என்ன? ஒன்று அவர்களை நாம் நம்புகிறோம், அவர்கள் நமக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள், நாம் நம்மை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம், நாம் அவர்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டோம் என்று. அதனால்தான் அந்த இடத்தில் அன்பு வெளிப்படுகிறது. இல்லை என்றால் அந்த சந்தேகம் இருந்தால் நமக்குள்ளிருந்து அன்பு புறப்பட்டு செல்லாது, அவங்களும் அந்த அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஸோ அந்த அன்புக்கு தடையாக இருப்பது என்னது? நமக்குள் இருக்கும் சந்தேகம்தான். அதாவது கர்த்தராக இயேசு சொன்ன வண்ணமாக அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம் அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பின் வெளிப்பாடு கர்த்தராக இயேசுவை விசுவாசிப்பதனால் நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் எப்பொழுதாவது நாம் தேவ அன்பில் வெளிப்படவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவ அன்பு வெளிப்படவில்லை என்றால் அதற்கு முதல் காரணம் என்ன? நாம் கர்த்தராகிய இயேசுடைய அன்பை விசுவாசித்து அந்த அன்பை வெளிப்படுத்தவில்லை. அந்த அன்பை விசுவாசித்து வெளிப்படுத்தவில்லை என்றால் அதற்கு தடையாக நமக்குள் ஒரு சந்தேகம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீமோத்தேயில் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் உனக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, வல்லமையின் ஆவியும் அன்பின் ஆவியும் தெளிந்த புத்தியின் ஆவியும் தந்திருக்கிறார். பயம் இருக்கும் இடத்தில் என்ன இருக்காது? வல்லமை இருக்காது, அன்பு இருக்காது, தெளிந்த புத்தி இருக்காதுன்னா சந்தேகம் இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு இல்லாத, அதாவது அன்பு இல்லாமல் செயல்படுவதற்கு காரணமே முதல் அந்த இடத்தில் பயம். இந்த பயம் என்ன கொண்டு வரும்? அந்த பயம் முதல் அதற்கு வல்லமை இருக்காது, அதற்குள் அன்பு இருக்காது, அதற்குள் தெளிந்த புத்தி இருக்காது, சந்தேகம் இருக்கும். நம் அன்பில் வெளிப்படுத்தாமல் சில நேரத்தில் ரொம்ப கடினமாக பேசுவதற்கோ காரணமே நாம் இன்னும் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு நமக்குள் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது வெளிப்படுத்தலாமா என்று. ஆனால் இயேசு நமக்கு தந்த அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்துவதுதான் இயேசு நம்மிடத்தில் போதனையாக சொல்லியிருக்கிறார். அதை தான் இந்த இடத்தில் ஒருத்தர் நீங்கள் ஒருவன் பாரத்தை ஒருவன் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. பாரம் என்றால் இந்த இடத்தில் ஒரு சுமை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. அதாவது அன்பை வெளிப்படுத்துவது ஒரு பிரயாசம். எப்படி ஒரு சுமையை தூக்குவது ஒரு பிரயாசமாக இருக்கிறதோ, அன்பு வெளிப்படுத்துவது ஒரு பிரயாசம். அதனால்தான் லேபர் ஆஃப் லவ், அன்பின் பிரயாசம் என்று சொல்லுகிறோம். லேபர் ஆஃப் லவ். பிரயாசம் என்றால் அதற்கு கொஞ்சம் எப்படி அந்த பாரத்தை தூக்குவதற்கு நமக்குள் ஒரு பிரயாசம் இருக்கிறதோ, அன்பு வெளிப்படுத்துவதற்கு ஒரு பிரயாசம் இருக்கிறது.
அப்படி என்றால் அன்பு வெளிப்படுவது சுலபமாக வராது, அது பிரயாசப்பட்டால் தான் வரும். அதனால தான் ஒருவன் பாரத்தை ஒருவன் சுமந்து இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று நம்ம அன்பை வெளிப்படுத்தி அந்த பிரயாசத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது, அதாவது பிரயாசம் என்றால் அந்த இடத்தில் அன்பு வெளிப்படுத்துவதற்கு பிரயாசப்படும் போது அதுக்கு அர்த்தம் என்ன? நாம் யாருக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை, அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை. அப்படி இருந்தும் நாம் நம்மை தயார் செய்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அன்பை ஒரு பிரயாசமாக எடுத்து நாம் கிறிஸ்துவுடைய அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே அந்த பிரயாசத்தை நாம் செய்கிறோம். அன்பின் பிரயாசத்தை நாம் எதற்காக செய்கிறோம்? கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்படி என்றால் தேவ சித்தம் என்ன? ஒன்று, நாம் அவரை முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆவியோடும், முழு பலத்தோடும் அவரை அன்பு செய்ய வேண்டும். நாம் ஒருத்தர் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். அது கட்டளை என்று மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அது தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் சுலபமாக நடக்கும். ஒரு இடத்தில் மட்டும் பிரயாசத்தை நாம் வெளிப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்கள் சுலபமாக நடக்கும். ஹல்லேலூயா. அதே தான் இந்த இடத்தில் நாம் பவுல் அப்போஸ்தலன் எழுதின இந்த கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் பாரத்தை ஒருவன் சுமந்து பிரயாசப்படும் போது இப்படியே நாம் கிறிஸ்துடைய லா ஆஃப் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, பிரமாணம், கிறிஸ்துடைய பிரமாணம், அன்புதான் கிறிஸ்துடைய பிரமாணம். லா ஆஃப் கிரைஸ்ட் என்றால் அது அன்புதான். அதாவது லா என்றால் அது என்னது? பிரமாணம் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அது யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு அதில் என்ன பலன் இருக்கிறதோ அதே பலனை எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் இதை பிரமாணம் என்று வைத்ததற்கு காரணமே, இந்த பிரமாணத்தில் நமக்கு ஒரு ரிவார்டு இருக்குது, ஒரு பலன் இருக்கிறது. ஸோ பிரயாசப்படும் போது எப்படி நாம் பிரயாசப்படுகிறோமோ அதே வண்ணமாக கர்த்தராகிய தேவன் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து நமக்கு பலனை அளிக்கும் தேவனாக இருக்கிறார். இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவன் தான் ஒன்றும் இல்லை இல்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். அதாவது பெருமை. இரண்டாவது காரியம் பெருமை. பெருமை இருக்கும் இடத்தில் அன்பு வெளிப்படாது. ஒருவனுக்குள் பெருமை இருந்தால் அன்பு வெளிப்படாது. ஈகோ, இந்த பெருமை இருக்கும் இடத்தில், அதாவது நான் எவ்வளோ பெரிய ஆள், நாம் போய் இவங்களெல்லாம் அன்பு செய்யணுமா என்று ஒரு நினைப்பு வரும்போது அந்த அன்பு வெளிப்படாது. ஒருவன் அவனை பற்றி உயர்த்தி அவன் நாம் எவ்வளோ பெரியவன் என்று நினைத்து கொள்ளும் போது அந்த இடத்தில் அவனை வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் அன்பு வெளிப்படுத்த முடியும். அதாவது மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். பெருமை நிறைந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கும். ஹல்லேலூயா. 4வது வசனத்தில், அவனவன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும்.
ஹல்லேலூயா. அதாவது அடுத்தனை பற்றி குற்றம் சொல்லி கொண்டிருக்காமல் நாம் நம்முடைய சொந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளோ காரியத்தில் குறைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொண்டால் நாம் பிறரை பற்றி குறை சொல்ல மாட்டோம். உன்னுடைய கண்ணில் அதாவது ஒரு உக்கிரம் இருக்கும்போது இன்னொருத்தருடைய கண்ணில் இருக்கும் தூசியை பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்னு இயேசு கேட்டார். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறையை நீ முதல்ல பார்த்துக்கொள், அப்பொழுது அது பெருசாக தெரியாது. ஏனென்றால் அதனாலே அன்பு வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை. ஏன் அன்பு வெளிப்படுத்த முடியலை? நான் யார்? நான் ரைட்டியஸ்னஸ், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க இயேசுக்குள்ளே. அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் 10-20 வருஷமாக இயேசுக்குள்ளே இருக்கேன். அந்த ஒரு பெருமை என்ன செய்யும்? அந்த அன்பு வெளிப்படுத்தாமல் தடை செய்யும். ஹல்லேலூயா. அந்த பிரயாசத்திற்கு தடையாக இருக்கும் காரியங்களை கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒன்று சந்தேகம், பயம், நம்மை பற்றி நாம் பெருமையோடு நினைத்து கண்டால். இன்னொன்று நம்மை ஆராய்ந்து பார்க்காமல் நாம் கிரியை செய்தால் அந்த அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்படாது. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் சுமை என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்ன? அதுவும் அன்புதான். அவனவனுடைய வாழ்க்கையில் அவன் அன்பை செலுத்துவதற்கு அதை ஒரு சுமையாக கருது. அவனுடைய சுமையை அவன் தாங்க அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அவனுடைய வாழ்க்கையில் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இந்த தடைகள் எல்லாம் மீறி அவன் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போது கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நாம் அடுத்த வசனத்துக்கு கடந்து செல்வோம். இதனால் வரும் பலன்களை பற்றி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7-8 என்ற வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 45 வசனங்கள் 7-8. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். இது யோசேப்பை பற்றி இருக்கும் வசனங்கள். யோசேப் எகிப்து தேசத்தில் போய் சேருவதற்கு முன்பாக ஃபாரோக்கு அடுத்தபடியாக அவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு நேர்ந்த காரியங்கள். அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அவரை குழியில் தள்ளிவிட்டார்கள். அதற்கு பிறகு குழியிலிருந்து எடுத்து காசு கிடைக்கிறதுன்னு சொல்லி விற்றார்கள். அவர் அடிமையாக எடுத்துன்னு சென்றார்கள். பல இடத்தில் அடிமையாக வேலை செய்தார். பிறகு சிறைச்சாலைக்கும் போனார். எல்லா நேரத்திலும் நாம் வாசிக்கிறோம், யோசேப்போடு தேவன் இருந்தார் என்று.
கடைசியாக இந்த சிறைச்சாலையிலிருந்து நேராக அரண்மனைக்குள் போய்விட்டார். ஒவ்வொரு நேரமும் யோசேப் என்ன செய்தார்? அவர் தேவ அன்பை தான் வெளிப்படுத்தினார். எந்த நேரத்திலும் அவருக்கு யார் மீதும் ஒரு வெறுப்பில்லை, சகோதரர்கள் மீதும் வெறுப்பில்லை. அவரை அடிமைத்தனத்தில் வைத்தவர்களையும் அவர் வெறுக்கவில்லை. எந்த வேலை இருந்தாலும் அதை உற்சாகத்தோடு செய்து அந்த இடத்தில் அவர் வாளாகாமல் தலையாக இருப்பேன் என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தராகிய தேவன் அவரை உயர்த்தி வைத்திருந்தார். சிறைச்சாலையில் கூட அவரை கண்காணிப்பாளராக அவரை நிறுத்தினார்கள். ஏன்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் அன்பை வெளிப்படுத்ததினால், அன்பின் பிரமாணத்தில் கிரியை செய்ததினால், அன்பின் பிரயாசத்தில் அவர் ஈடுபட்டதனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? ஒவ்வொரு படியாக அவர் முன்னேறி சென்றார். கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய கூட பிறந்தவர்களிடத்தில், சகோதரர்களிடத்தில் சொல்கிறார், உங்களை எல்லாம் ஜீவனோடு வைப்பதற்காக தான் கர்த்தராகிய தேவன் என்னை முன்பாகவே இந்த இடத்திற்கு கொண்டு வைத்தார். இல்லை என்றால் இவர்கள் பட்டினியில் செத்திருப்பார்கள். இந்த சகோதரர்களும் அவருடைய அப்பா எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தில் பஞ்சம் வந்தபோது இவர்கள் உணவில்லாமல் செத்திருப்பார்கள். இந்த உலகமே பஞ்சத்தில் இருந்திருக்கும். ஆனால் யோசேப்புடைய ஞானம், தேவ ஞானத்தினால் உலகமும் மீட்கப்பட்டது. முக்கியமாக இந்த சகோதரர்களுடைய அந்த சந்ததி அழியாமல் இருப்பதற்கு கர்த்தராகிய தேவன், எல்லாம் அறிந்த தேவன், முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்த தேவன், யோசேப்பை அந்த சிறு வயதிலே அங்கிருந்து அனுப்பினார். அவர் போய் சேர்ந்தது ஆயிருக்கும், ஒரு 13 வருஷம் இருக்கும். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவரை இந்த யாத்திரைக்காக அனுப்பி அந்த அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்தி உயர்ந்த இடத்தில் யோசேப்பை வைத்தார். அதாவது அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நம்மை கர்த்தர் உயர்த்துவார். இயேசு சிலுவைக்கு போவதற்கு காரணம் என்ன? நாம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும், நாம் அழியக்கூடாது, தேவ கோபம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இயேசு சிலுவையை நோக்கி அந்த உபத்திரத்தை தாங்கினார். அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அதனால் எல்லா நாமத்தை விட பெரிதான நாமம் இயேசுடைய நாமம். கர்த்தராகிய தேவன் அந்த அளவுக்கு இயேசுவை உயர்த்தினார். அன்பு நமக்குள் இருந்து வெளிப்படும் போது நமக்கு உயர்வு நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். ஏன் அவங்க இவ்வளோ கடினமாக பேசுகிறாங்களே, எப்படி நாம் அன்பாக பேசுறதுன்னு சொன்னீங்கன்னா, அது பிசாசு நமக்கு யோசனை தருகிறது. அவங்க அன்பில் பேசலைன்னா நாமும் அன்பில் பேசக்கூடாது. நம்மை கடினப்படுத்துகிறது, நம்முடைய மனதை கடினப்படுத்துகிறது. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் அந்த லாபத்தை நாம் பார்க்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது என்று இந்த தடையை கொண்டு வருவதுதான் பிசாசு. ஹல்லேலூயா. அதாவது நாம் எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டும்? நமக்கு வேதம் எதை போதிக்கிறது? நாம் எதை செய்தாலும் நாம் கர்த்தருக்காக அதை செய்கிறோம் என்ற நினைப்பில் செய்யும்போது எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் செய்தாலும் நமக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். இது இவங்களுக்காக செய்கிறேன், அவங்களுக்காக செய்கிறேன்னு சொன்னால் அதில் இருக்காது. ஆனால் எதை செய்தாலும் நம்ம கர்த்தருக்காக செய்கிறேன். வேலைக்கு போனாலும் சரி, ஆஃபீஸில் வேலைக்கு போனாலும் சரி, நான் கர்த்தர் தந்த வேலை, இது மனுஷன் தரல, இந்த நான் கர்த்தருக்காக செய்கிறேன்னு சொல்லி செய்தால்
அவர் அந்த இடத்தில் நம்மை உயர்த்துவார், இல்லை வேறு இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்துவார். பிஸ்னஸ் அதே வண்ணமாக அந்த பிஸ்னஸ் கர்த்தர் எனக்கு தந்த பிஸ்னஸ் அவர் அவருடைய ஞானத்தின்படி நான் செய்வேன் என்று சொல்லி நாம் அந்த காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார். இயேசுவை உயர்த்தின தேவன் ஹல்லேலூயா நம்மையும் உயர்த்துவார். இந்த போதனை எதற்காக வேதத்தில் தரப்பட்டிருக்கிறது? தேவ பிள்ளைகள் இந்த உயர்வை இழந்துவிடக்கூடாது. இது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இந்த அன்பு ஒரு பிரயாசம். அன்பு சுலபமாக வராது. அது ஒரு சுமை. அதை தாங்க வேண்டும், அதை தூக்க வேண்டும். அது ஒரு பாரம். பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். அதாவது இன்னொருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் எந்த வண்ணமாக எதை பேசினாலும் சரி, அந்த பாரத்தை சுமந்து நம்முடைய பிரயாசத்தை வெளிப்படுத்துவோம். அன்பின் பிரயாசத்தை நாம் வெளிப்படுத்துவோம். அதை யார் கண்டு கொண்டிருக்கிறார்? கர்த்தர் ஆகிய தேவன் அதை கண்டு கொண்டிருக்கிறார். நமக்கு யாரிடத்திலிருந்து நம்முடைய பலன் வர வேண்டும்? மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தர் ஆகிய தேவனிடத்திலிருந்து பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த வண்ணமாக செய்யும்போது நிச்சயமாக எல்லா காரியத்திலும் நமக்கு பலன் உண்டாகும். கடைசியாக யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. மோசேக்கு ஹல்லேலூயா கற்பித்த என் தாசனாகிய மோசேக்கு மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணம் எல்லாம், அதாவது இது கர்த்தராகிய தேவன் ஜோஷுவாவுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை காண வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு யோசுவா இடத்தில் பேசுகிறார். அதாவது நாம் நியாய பிரமாணம் கொடுத்தது யாருக்கு? மோசேக்கு. மோசே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எப்படி தேவனை அன்பு செய்ய வேண்டும் என்று, பிறகு எப்படி மனிதனிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த வெளிப்பாடை பெற்றிருக்கிறீர்கள். அதை செய்வதற்கு நீங்கள் திடமனதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமாய் இரு. பலம் கொண்டு திடமாய் இரு. எதுக்கு பலம்? அது பிரயாசத்திற்கு, சுமையை தாங்குவதற்கு பலம் என்றுள்ள நமக்கு பலத்தை கர்த்தர் தருகிறார். எதற்காக? இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு. அன்பு ஒரு பிரயாசம். அதற்கு ஒரு நமக்குள் ஒரு பலம் வேண்டும். அந்த பலம் என்னது? கர்த்தராகிய தேவனுடைய சந்தோஷமே நமக்கு பலமாக இருக்கிறது. யாராவது எது சொல்லும்போது நமக்கு துக்கம் வந்துடுச்சுன்னா சோர்வு வந்துடும். ஆனால் அது எதை சொன்னாலும் நமக்குள் சந்தோஷம் இருந்தாச்சுன்னா, ஏன் சந்தோஷம் இருக்குது? அவங்க சொன்னனால நமக்கு சந்தோஷம் வரல, நாம் அதற்கு மீறி நாம் காண்கிறோம். இதை நான் செய்யும் போது எனக்கு ஒரு பலன் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து இருக்கிறது. இது பிசாசு பேசுகிறது, இவங்க வழியாக என்னை துன்பப்படுத்தி என்னை எப்படியாவது இந்த பலன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தோடு பிசாசு இந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தருடைய சத்தியம் எனக்குள் இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி
அந்த அன்பின் பிரயாசத்தை செய்யும் போது பிசாசை வெட்கப்படுத்துகிறோம். இந்த இடத்தில் நாம் யார் பக்கத்தில் இருக்கிறோம்? நாம் கர்த்தராகிய இயேசுவுடைய பாரிசத்தில் இருக்கிறோமா, இல்லை பிசாசுக்கு பக்கத்தில் இருக்கோம்? நாம் இயேசு பக்கத்தில் இருக்கோம் என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்வோம்? அன்பை வெளிப்படுத்துவோம். இல்லை வெறுப்பு வந்துருச்சுன்னா நாம் பிசாசு சொல்லுகிற காரியத்தை நாம் செய்கிறோம். அதில் நமக்கு எந்த பலனும் இல்லை, அழிவுதான் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த சந்தோஷமாக இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது கர்த்தராகிய தேவன் நமக்கு பலனை உடனே தருவார். எப்போதுமே சோதனை உண்டு. எந்த ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கர்த்தர் சோதனை வைப்பார். அதிகமாக அன்பில் தான் சோதனை இருக்கும். யோசேப்பை எந்த அளவுக்கு சோதனை செய்தார் தேவன், அந்த அளவுக்கு உயர்த்துவதற்காக. இயேசுவை பற்றி ஏசினார்கள், பேசினார்கள், காரி துப்பினார்கள், அடித்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு அப்படியே வாயை திறக்கவில்லை. ஏன் வாயை திறக்கவில்லை? அவருக்கு தெரியும், வாயை திறந்து எல்லாம் போயிடுச்சு. அவர் இதையெல்லாம் செய்வது அவருடைய அன்பினால், நம் மீது இருக்கும் அன்பினால் தான் சிலுவைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதற்காக தான் பிசாசு அதில் தடையை கொண்டு வர வேண்டும் என்று இயேசுவை அந்த இடத்தில் இருக்க கூட்டம் வழியாக ஏச வைத்தார், பேச வைத்தார், காரி துப்ப வைத்தான். ஆனால் அதற்கெல்லாம் மசியவில்லை இயேசு. அவர் திடம் கொண்டவராக இருந்தார், அவர் பலம் கொண்டவராக இருந்தார். கடைசி வரையும் கர்த்தராகிய தேவன் நம்மிடத்திலும் அதே வண்ணமாக, அதாவது நமக்கு இதற்கு தடையாக வருபவர்கள் யாராக இருப்பார்கள்? மனுஷன்தான். பிசாசு இறங்கி வரமாட்டான். எல்லாம் விசுவாசி தானே. பிசாசு எப்படி விசுவாசி கிரியேஷன்? அதாவது கர்த்தர் சோதனைக்கு அனுமதிக்கிறார். அப்போது பிசாசு விசுவாசிகள் வழியாக கூட நம்மை சோதிக்க அவன் கிரியை செய்வான். ஏன்? அந்த இடத்தில் யார் வெல்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆகிய இயேசு நமக்கு பலனை கொடுக்க முடியும். அந்த கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆவியில் முதிர்ந்தவர்கள் என்று சொல்லும்போது இதற்கு தான் அர்த்தம். பிரச்சனை சண்டை சச்சரவு வந்துடுச்சுன்னா ஒன்று நன்றாக தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல பிசாசு வந்துட்டான். பிசாசுடைய வஞ்சனைகளை நாம் அறியாததல்ல. ஹல்லேலூயா. அவன் இந்த இடத்தில் இருக்கிறான். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். வெற்றி நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அன்பில் பிரயாசத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஒரு உறுதியோடு இருந்தால் அந்த இடத்தில் வெற்றியை காண்போம். அந்த பிரச்சனை வந்த உடனே தெரிந்து கொள்ளணும், நான் விட மாட்டேன், இந்த இடத்துல நான் வெற்றியை பார்ப்பேன். இயேசுக்கு தான் என் வழியாக வெற்றி. நாம் வெற்றி பெறும்போது அது இயேசுடைய வெற்றி. நாம் தோற்று போனாலும் அது இயேசுடைய தோல்வி. நாம் இயேசுவை வெல்ல வைக்கிறோமா, இல்லை அவரை தோற்க வைக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நீ எங்கே போனாலும் சரி என்று சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வபடியாக. ஹல்லேலூயா. புத்திமான் என்றால் தேவ ஞானத்தோடு நடந்து கொள்வதாக. பிசாசு வருவான், திருடன் வருவான், ஆனால் அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவனுடைய காரியத்தில் நாம் விழுந்து விடாமல் இருந்தால் அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு எதை விட்டு அந்த வழியை விட்டு, தேவாத்தின் வழியை விட்டு, இந்த பிரமாணத்தை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக.
வலதோ இடதோ புறம் நாம் விலகாமல் கர்த்தராகிய தேவ வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்ளும்போது நாம் அன்பில் நடக்கிறோம். அந்த வண்ணமாக நடக்கும்போது நமக்கு அந்த இடத்தில் வெற்றி நிச்சயம், நமக்கு பலன் நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் பரிபூர்ணப்படுத்துகிறோம். அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யுங்கள் என்று. ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை நாம் பரிபூர்ணப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இனிமேல் அன்பு லேசான காரியம் என்று நினைக்காதீங்க. அன்பு ஒரு பெரிய காரியம், அது ஒரு சுமை, அது ஒரு பிரயாசம். அது சாதாரணமாக யாருக்கும் நாம் வெளிப்படுத்த முடியாது. அது அன்பின் பிரயாசம். அதனால் அதை உன்னிப்பாக கவனித்து தான் நாம் அதை செயல்பட முடியும். அங்கெங்கே தோற்று போனாலும் அதனால கவலைப்படாதீங்க. முழங்கால் நட்டு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தோற்றுட்டேன், இந்த தோல்வி என்னால் தான் உங்களுக்கு வந்தது, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, அடுத்த வாட்டி நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லி நாம் பிரயாசப்பட வேண்டும். அன்பின் பிரயாசத்தில் நம் கர்த்தராகிய இயேசுவுக்கு வெற்றி எடுத்து தர வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அவருடைய சாயலாக மாற வேண்டும். அவருடைய சாயல் என்ன? அன்பின் சாயல், அபிஷேகத்தின் சாயல். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சாயலாக மாறும்போது ஹல்லேலூயா பிறர் இயேசுவை நம் வழியாக காணலாம். நாம் எழுந்து நிற்போம்.